வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2021ல வெளியான ட்விஸ்டட் லிட்டில் லைஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹைஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. இங்க ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்கு போல. அதுல ஒருத்தங்க இறந்தும் போயிருக்காங்க. என்ன கிரைம் நடந்தது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்றதுக்காக தான் ஸ்டார்டிங் இப்படி சீன் வச்சிருக்காங்க. இப்பதான் ஆரம்பத்துல இருந்து நமக்கு காட்டுறாங்க. இப்ப காட்டுறாங்கல்ல, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இந்த ஹோட்டலோட ஓனர் கூட டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை இவங்களை வந்து கட்டிப்பிடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 2 வருஷத்துக்கு மேல இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ரிங்க தந்து இவங்களை ப்ரப்போஸ் பண்றாரு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இதனால ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பாஸோட பேரு ஜாக் அப்படின்றது. ஜாக் இருக்கார்ல, கீ எடுத்துட்டு வந்துடுறேன் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமை நோக்கி வராரு. அங்க கிறிஸ்டினான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவர்கிட்ட சாவியை தர மாதிரி வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஒழுங்கா சாவியை தான்ற மாதிரி ஜாக் கேட்கிறாரு. ஒரு டைம் இவங்க 2 பேர் க்ளோஸா பழகி இருப்பாங்க. என்ன ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி கிறிஸ்டினா சொல்றாங்க. நம்ம 2 பேருமே டேட் பண்ணல, நீ ரொம்ப சோகமா இருந்த, சமாதானப்படுத்துறதுக்காக தான் உனக்கு ஆறுதலா இருந்தன்ற மாதிரிலாம் ஜாக் சொல்றாரு. ஆனா கிறிஸ்டினா இவரை லவ் தான் பண்ணிருப்பாங்க. இவர் பிரிஞ்சு போறதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. சட்டுன்னு இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. என்ன இன்னும் ஜாக் வரல அப்படின்ற மாதிரி ஈரினும் செக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலையா ஜாக் அதுக்குள்ள அவங்களை விட்டு விலகிடுறாரு. வந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல சாவியை தேடிட்டு இருந்தேன், கிடைச்சிருச்சு, இப்ப கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஈரினை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் கிறிஸ்டினா சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்து சந்தோஷமாலாம் இருந்துடுறாங்க. நம்ம ஈரினை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ப்ரொஃபஸரா தான் இருப்பாங்க. இங்க கூப்பர்னு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, சில ஸ்டோரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இவங்களோட கதையை எஸ்ஏ மாதிரி எழுதிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவன் கதையை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்கான். மத்த பசங்க அதெல்லாம் பெருசா கவனிக்க மாட்டாங்க. ஜாலியா அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா கேட்கிற ஈரினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பையனை பாராட்டுறாங்க. இப்ப எல்லாருமே கிளம்பி போகும்போது ஈரினும் அந்த கூப்பர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நானும் சின்ன வயசுலயே என்னோட பேரண்ட்ஸை இழந்துட்டேன், என்னாலயும் உன்னோட வலியை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. நீ மட்டும் தான் இருக்கியான்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு ஒரு அக்கா இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த கூப்பர்ன்ற பையனும் சொல்றான். இப்ப ஈரின் நடந்து வந்துட்டு இருக்கும் போது தாமஸ்னு ஒருத்தர் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கொலிக்கா இருப்பாரு. எல்லா விஷயத்தையும் இவங்க இவர்கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. ஜாக் ப்ரப்போஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. தாமஸும் இவங்களுக்காக சந்தோஷப்படுறாரு. கூப்பர் ஒரு அக்கா இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, கிறிஸ்டினா தான் அந்த அக்காவா இருப்பாங்க. கூப்பரை பசங்க எப்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரிலாம் அக்கா கேக்குறாங்க. இன்னமும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கிளாஸ்ல மிஸ் என்ன பாராட்டினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்றான். நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி கிறிஸ்டினாவும் சொல்றாங்க. ஈரின் தான் அந்த மிஸ்ன்றது கிறிஸ்டினாக்கு இப்போதைக்கு தெரியாது. இப்ப மறுநாள் கூப்பரும் கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்ப பாக்குறான். அப்ப மேக்ஸ்னு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவனை கூப்பிட்டு ராக்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை ஈரின் கவனிச்சு மேக்ஸுக்கு பக்கத்துல வராங்க. அவங்க பக்கத்துல வந்ததுனால மேக்ஸும் அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுறான். இவங்க ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதுக்காக கூப்பரும் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னு பிடிச்சிருக்கவங்க கூட பழகு, இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப கூப்பர் கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஸ்டெஃப்னின்னு ஒரு பொண்ணு இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இதான் என்னோட நம்பரு, உன் மேல நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், நீயும் இன்ட்ரெஸ்டடா இருந்தனா மெசேஜ் பண்ணு அப்படின்ற மாதிரி தந்துட்டு போறாங்க. இவருக்குமே லைட்டா ஸ்டெஃப்னியை பிடிச்சிருக்கு. சரி மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றாரு. இவர் கார்ல போயிட்டு இருக்கும் போதே அவங்க கூட சாட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அவங்க கூட சாட் பண்றதுல கவனமா இருக்கிறதுனால காரை ஏடகுடமா ஒரு மரத்துல இடிச்சிடுறாரு. இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. இவர் கண்முழிக்கும் போது பக்கத்துல அக்கா தான் இருக்காங்க. நீ கவனமா வண்டியை ஓட்ட மாட்டியா, உனக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னோன்னா பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாரிக்கான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, தாமஸ் சார் கூட பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது தான் இந்த இடத்துக்கு பிரின்சிபல் வந்துடுறாரு. நம்ம காலேஜ்ல இருக்க இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஈரனுக்கும் கஷ்டமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பையனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அந்த பையனுக்காக குக்கீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பையனை மீட் பண்றாங்க. உன் அக்கா எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் அவ கிளம்பி போனா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். கிளாஸஸ் எப்படி கவனிக்க போறேன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதனால ஈரன் இருக்காங்கல்ல, பொதுவா பசங்களுக்கு நம்பரை தர மாட்டேன், உனக்கு நம்பரை தரேன் அப்படின்ற மாதிரி நம்பரை தந்துடுறாங்க. கிளாஸஸ் பத்தின டீட்டெயிலாம் உனக்கு அனுப்புறேன், சோ நீ கிளாஸஸ் மிஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்க. இவனும் அவங்களுக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்றான். இன்னைக்கு கேண்டில் லைட் டின்னருக்கு நான் வரேன்ற மாதிரி ஜாக் சொல்லியிருப்பாரு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஈரின் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஜாக் கிளம்பலாம்னு நினைக்கும் போது கிறிஸ்டினாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்கான்ல, அதை நினைச்சு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. தம்பி விஷயத்துல இவங்க வருத்தப்படும் போதெல்லாம் இவர் தான் ஆறுதல் சொல்லுவாரு. அதனால தான் கிறிஸ்டினா லவ்வே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்பயும் ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஈரினா அவர் ஒருவர்னு வெயிட் பண்றாங்க. பார்த்தா அவர் வரவே மாட்டாரு. கால் பண்ணி என்ன விஷயம்னு கேக்குறாங்க. ஹோட்டல்ல பிஸியா வேலை போயிட்டு இருக்கு, அதனால தான் வர முடியல, சாரின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. கிறிஸ்டினாவை சமாதானப்படுத்துறதுக்காக தான் ஜாக் இருந்திருப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போது சட்டுன்னு அவங்க கட்டி பிடிச்சிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கிஸ் பண்ணவும் பாக்குறாங்க. இவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஈரின் வந்துடுறாங்க. ஓஹோ, இதுதான் வேலை பாக்குற லட்சணமா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்னு இவர் சொல்றாரு. ஆனா ஈரின் கேட்காம கிளம்பிடுறாங்க. இவரும் சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அவர் பொய் சொல்லிட்டார்ல, அதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தாமஸ் சாரும் பேசுறதுக்காக வராரு. வழக்கத்தை விட இவங்க சோகமா இருக்காங்க. ஏன் சோகமா இருக்க அப்படின்ற மாதிரி தாமஸ் கேக்குறாரு. அந்த ஜாக் என்ன சீட் பண்ணிட்டான், நேத்து இந்த விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஜாக் தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கூப்பர் ஒரு பொண்ணை லவ் பண்றான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப மேக்ஸும் நிறுத்தி இவங்க கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கூப்பரோட அக்கா பார்ல வேலை பாக்குறாங்கல்ல, அதை பத்திலாம் இவனுக்கு தெரியும். அந்த வேலையை கிண்டல் பண்ணி பேசுறான். அதே மாதிரி அக்காக்கு பிரேக்கப் ஆனது இவனுக்கு தெரியும், அதையும் கிண்டல் பண்ணி பேசுறான். ஈரின் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி முன்னாடி வந்தாங்கல்ல, ஈரினையும் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறான். இது வரைக்கும் அமைதியா இருந்த கூப்பருக்கு கோவம் வந்துருது. கூப்பர் பதிலுக்கு மேக்ஸ போட்டு அடிச்சிடுறான். என் மேலேயே கைய வச்சிட்டல அப்படின்ற மாதிரி மேக்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, திரும்ப எந்திரிச்சு வந்து இவனை அடி அடின்னு அடிக்கிறான். இதனால கூப்பருக்கு இந்த இடத்துல பயங்கரமா காயம் எல்லாம் பட்டுருது. தம்பிக்கு காயம் இருக்கிறது அக்காவும் கவனிச்சிடுறாங்க. சண்டைலாம் போடாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உன்னை பத்தி அவன் பேசினான், அதனால தான் கோவப்பட்டு அடிச்சேன். அந்த ஜாக்கு கூட பழகாதன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்ப பாரு, உன்னை கழட்டி விட்டு வேற ஒரு பொண்ணை தேடி போயிட்டான். தம்பி அட்வைஸ் பண்ற மாதிரி வச்சுக்காது அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு போறான். இதை நினைச்சு இவங்களும் இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரினை பாக்குறதுக்காக ஆபீஸ் ரூமுக்கு கூப்பர் வரான். அந்த இடத்துல பார்த்தா ஜாக்க கூட சேர்ந்த மாதிரி ஈரின் போட்டோ எடுத்திருக்காங்க. இது ஜாக்கை இவங்க லவ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இவன் ஷாக் ஆயிடுறான். அந்த போட்டோவை கமுக்கமா அந்த இடத்தை விட்டு எடுத்துட்டு கிளம்பிடுறான். அக்கா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கூப்பரும் அமைதியா அந்த இடத்துக்கு வந்து அக்காவோட போனை எடுக்கிறான். ஏன் எதுக்குன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஜாக்க நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொக்கேவோட ஈரினை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்காரு. ஈரின் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. நான் சொல்றதை கேளு, குடும்ப கஷ்டத்தை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, ஆறுதலுக்காக தான் கட்டி பிடிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கிஸ்ஸும் அதுக்காக தான் பண்ணியான்ற மாதிரி இவங்க கோவமா கேக்குறாங்க. சத்தியமா நான் கிஸ் பண்ணல, அவ தான் கிஸ் பண்ணா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் நம்புறாங்க. சரின்ற மாதிரி இவரை மன்னிச்சிடுறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே ஜாக்கு போன் அந்த இடத்துல வச்சிருவாரு. உனக்கு டின்னர் நானே ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி ரெடி பண்றதுக்காக போயிடுறாரு. இது எல்லாத்தையும் வெளியே இருந்து இந்த கூப்பர் கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப மெசேஜ் அனுப்புனா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி வேணும்ட்டே ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறான். என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் எடுத்து பாக்குறாங்க. இன்னைக்கு காலையில முழுக்க நம்ம ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அதை என்னால மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி கிறிஸ்டினா கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு. ஓஹோ, காலையில அவ கூட சுத்திட்டு நம்ம கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி ஈரின் பயங்கரமா கோவப்படுறாங்க. ஈரினை கோவப்பட வைக்கிறதுக்காக தான் கூப்பர் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். இப்ப இவரன் டின்னர் ரெடின்னு வராரு. இவங்க இருக்காங்கல்ல, இந்த மெசேஜ் எல்லாம் காமிச்சு திட்டிட்டு இருக்காங்க. சத்தியமா நான் அவ கூட சுத்தல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவர் தந்த ரிங்க இவர்கிட்டயே தந்துடுறாங்க. முதல்ல கிளம்புன்னு அனுப்பி விடுறாங்க. இன்னமும் கிறிஸ்டினா தூங்கிட்டு தான் இருக்காங்க. இவன் சைலண்டா அந்த மெசேஜை டெலீட் பண்ணி திரும்பி போன் அவங்க பேக்லயே வச்சிடறான். இப்ப மறுநாள் ஈரினும் சோகமா கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இன்னும் ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணாம இருக்கான். ஏன் என்னாச்சு, நீ எதுக்காக தேவையில்லாம மேக்ஸ் கூட சண்டைலாம் போட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் உங்களை பத்தி ரொம்ப மோசமா பேசினான், அதனால தான் சண்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு, கண்டிப்பா என்னால ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ண முடியும்னு தோணல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படிலாம் சொல்லாத, நீ நல்லா படிக்கிற பையன், ஈவினிங் டைம் என்னோட ஆபீஸ்க்கு வந்துரு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ராஜெக்ட முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவனே இவங்களுக்கு நன்றிலாம் இந்த இடத்துல சொல்லிடுறான். எதுக்காக எனக்கு அந்த மாதிரி மெசேஜ் அனுப்புன அப்படின்ற மாதிரி இவர் கோவமா கிறிஸ்டினா கிட்ட கேக்குறாரு. எது நான் அப்படி மெசேஜ் அனுப்புனா, நானும் அப்படி அனுப்பல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. பொய் சொல்லாது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவரும் வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாரு. இப்ப கூப்பர் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறான். வில்லியம் அப்படின்ற பேர்ல ஒரு ஃபேக் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிடுறான். இது மூலியமா ஈரினுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட சென்ட் பண்ணிடுறான். ஈரினா அவனுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஐஸ் வைக்கிறான். என்ன இப்படிலாம் பேசுறான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீங்க சோகமா இருக்கீங்களே, ஏதாவது பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க சமாளிக்க பாக்குறாங்க. உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். நீங்க அந்த ஹோட்டல் ஓனர் ஜாக்க தானே லவ் பண்ணீங்க. அவன் ரொம்ப மோசமானவன். அவனை விட்டு நீங்க பிரிஞ்சது தான் நல்லது. உங்களுக்கு சரியான நபர் கிடைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவங்களும் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. வில்லியம்னு ஒரு ப்ரொஃபைல் கிட்ட இருந்து இவங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்திருக்குல்ல, இவங்களும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இவன் அக்செப்ட் பண்ணோன்னே அவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களும் பதிலுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும் போதே கிறிஸ்டினா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன எந்த பொண்ணு கிட்ட சேட் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரேண்டமா தான் சேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சரி நான் ஜாக்க பார்த்து பேசலான்னு இருக்கேன், கிளம்புவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. போனா போய்க்கோ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, நேரா ஜாக்க பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க.
நீ எதுக்காக வந்த, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எதுனாலும் உள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிறிஸ்டினாவும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப கூப்பர் இருக்கான் பாத்தீங்களா, ஈரின் கூட சாட் பண்ணிட்டு இருக்கான். ரீசெண்டா தான் எனக்கு பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சோகமா சொல்றாங்க. எனக்கும் இப்பதான் பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவனும் பொய்யா மெசேஜ் பண்றான். இது மூலியமா ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. பேச பேச ஈரனுக்கும் இந்த வில்லியமா லைட்டா பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ போட்டோ எடுத்து அனுப்ப முடியுமான்னு கேக்குறான். அதுக்கெல்லாம் நாள் ஆகும், உடனே எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் கிண்டலா சொல்றாங்க. லிட்ரேச்சர்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதா ப்ரொஃபைல் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நிறைய புக்ல இருக்க வாக்கியத்தை அனுப்புறேன், என்ன புக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நிறைய புக்ல இருந்து காப்பி பண்ணி அனுப்பி வைக்கிறான். கரெக்டா அந்த புக்கு பேர்லாம் இவங்க சொல்றாங்க. இவனும் பயங்கரமா அவங்கள பாராட்டிட்டு இருக்கான். இவன் பேசுறதுலாம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இவங்களும் மணிக்கணக்கா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நைட்டு முழுக்கவே அக்கா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, ஏன் நைட்டு முழுக்க வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்கிறான். நான் ஜாக் வீட்லயே தங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் ஜாக்க கூட திரும்பி பழக ஆரம்பிச்சிட்டியா, அவன் தான் உனக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி கோவப்படுறான். நான் தான் உன்னை விட பெரியவ, எனக்கு நீ அட்வைஸ் எல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்ட கூப்பர் இருக்கான் பாத்தீங்களா, அக்காவை போட்டு பயங்கரமா இந்த இடத்துல அடிக்கவே ஆரம்பிச்சிடுறான். இவன் சில சமயம் இந்த மாதிரி மொட்டத்தனமா நடந்துப்பான். காரணம் பேரண்ட்ஸ் இறந்து போனதுல இருந்தே இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும். தம்பியை பத்தி ஆல்ரெடி ஜாக்கு கிட்டே இவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்ப காயத்தோட வந்தோடனே என்னாச்சு, திரும்பி தம்பி தான் அடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்றேன்ற மாதிரி போன் எடுக்க போறாரு. வேணாம், போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டா பிரச்சனை, என் பேரண்ட்ஸ் இறந்ததுல இருந்து இப்படிதான் நடந்துக்கிறான், ஒரு நல்ல டாக்டரா பார்த்து என் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் தான் தரணும்னு சொல்றாங்க. கவலைப்படாத, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்கு சொல்லிட்டாரு. இப்ப கூப்பர் இருக்கான் பாத்தீங்களா, ஈரின் கூட சேர்ந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் இவங்க முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நீ வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவங்க அந்த பேப்பர் எல்லாம் தந்துடுறாங்க. இவன் இருக்கான்ல, என் அக்கா இன்னைக்கு பிக்கப் பண்றதுக்கு வரமாட்டா, நீங்க வீட்டுல டிராப் பண்ணிட முடியுமான்னு கேக்குறான். சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப கார்ல இவனோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து தலை அடிக்கடி சுத்துது, வீட்டுக்குள்ள மட்டும் விட்டுற முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஈரனும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் மயக்கம் வர மாதிரிலாம் இவன் பண்ணிட்டு இருக்கான். இவங்க கை தாங்கள தான் வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க உட்காருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவனும் கிச்சனுக்கு வந்துடுறான். வந்தவன் அவங்களுக்கு தரத்துல எதையோ ஒண்ணு கலந்துடுறான். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களும் வாங்கி அந்த இடத்துல குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் வில்லியமா இவங்க கிட்ட நிறைய சாட் பண்ணாம பாத்தீங்களா, அந்த சாட்டை பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறான். இத பத்தி எல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. உங்ககிட்ட வில்லியமா பேசினது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னா செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். என்ன பேசிட்டு இருக்க, நான் முதல்ல கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப பாக்குறாங்க. நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரி இவனும் தடுத்துட்டு இருக்கான். இவங்களுக்கும் மயக்கம்லாம் வருதுல, இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கண் முடிச்சு பார்க்கும் போது ட்ரெஸ் இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. இவன் வேற பக்கத்துல படுத்துட்டு இருக்கான். இதை பாக்குற இவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்ப பாக்குறாங்க. இவனும் முடிச்சு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, என்ன கலந்து கொடுத்த அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் உங்களை லவ் பண்றேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கோவப்பட்டு அவனை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. உங்க கூட ஒன்னா இருந்த மாதிரி சில போட்டோஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த போட்டோஸ் மட்டும் லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை எல்லாம் வரும், ஏன்னா நான் இன்னும் மைனர் பையன் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற இவங்களுமே பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. முதல்ல வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. ஈரின் காலேஜ்ல இருக்கும் போது இந்த கூப்பர் இருக்கான் பாத்தீங்களா, நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு இவங்க கிட்ட டீஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இன்னும் இவன் என்னெல்லாம் பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி ஈரினும் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அக்கா கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டான் பாத்தீங்களா, அதுக்காக அக்கா கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் அக்கா இவனுக்கு ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உனக்கு அடிக்கடி இந்த மாதிரி கோவம்லாம் வருது, நம்ம டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் நார்மலா தான் இருக்கேன், நீ தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க, தெரியாம கோவப்பட்டு அடிச்சிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இவங்களும் இந்த விஷயத்த பெருசு பத்த மாட்டாங்க. இவன் அந்த போட்டோவை எடுத்து வச்சிருந்தான் பாத்தீங்களா, அந்த போட்டோல வேணும்ட்டே ஜாக்கோட போர்ஷனை கட் பண்ணி தூக்கி போட்டுறான். இப்ப ஈரினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள நுழையும் போது யாரோ பூவெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. யாரோட வேலையா இருக்குன்ற மாதிரி இவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஜன்னல் வழியா யாரோ வந்துதான் இதை பண்ணிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. தாமஸ்க்கும் இவங்க மேல ஒரு கண் இருக்கும். நீ தான் இதை பண்ணியா தாமஸ்னு கேக்குறாங்க. நான்லாம் பண்ணல, நான் பண்றதா இருந்தா நேரடியா வந்து பொக்கே தந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சுத்தமா அந்த பூ பிடிக்காது, எனக்கு ஒயிட் லிலி தான் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீ ஆன்லைன்ல ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கிறதா சொன்னல, ஒருவேளை அவர் இந்த வேலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தாமஸ் சொல்லிட்டாரு. அந்த நபரோட பேச்சு சரியில்லைன்னு நான் பேசுறதையே நிறுத்திட்டேன், அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, நான் பாத்துக்கிறேன், தேங்க்யூன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவரும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. வேணும்ட்டு இந்த பையன் இருக்கான்ல, காலு தடுக்கிற மாதிரி பண்ணிடுறான். அவர்கிட்ட சாரி எல்லாம் சொல்றான். அவரும் பரவாயில்ல இருக்கட்டும் கிளம்புறாரு. கூப்பனை பொறுத்த வரைக்கும் கேர்ள் ஃபிரெண்டா ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட வேணும்ட்டு இவன் க்ளோஸா பேசிட்டு போறான். எதிர ஈரின் வரும்போது தான் இப்படி பண்றான். ஈரின் இதை பார்த்து பொறாம பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சுதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஈரின் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க.
இப்ப ஈரின் கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பொண்ணு உங்களுக்கு கிஃப்டும் பொக்கேவும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து தந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பசங்க எல்லாருமே கவனிக்கிறாங்கல்ல. என்ன மேடம் பாய் ஃப்ரெண்ட் தான் gift தந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. கூப்பர் தான் இந்த விஷயத்தை அனுப்பி வச்சிருக்கான். உனக்கு ஒயிட் லில்லி தானே பிடிக்கும், அதுதான் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். அதே மாதிரி பாக்ஸ் ஒன்னு அனுப்பியிருக்கான்ல, அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்க பேண்டிஸ் அங்கேயே விட்டு வந்திருப்பாங்க, அதுதான் அனுப்பி வச்சிருக்கான். இதெல்லாம் பாக்குற இவங்களும் பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப மேற்கொண்டு கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. கிளாஸ் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பும் போது இவங்க கூப்பரை மட்டும் கூப்பிடுறாங்க. நான் அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுல அப்படின்ற மாதிரி கேக்குறான். நீ யாரு கூட க்ளோஸா இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி குழந்தைத்தனமா பண்றதை நிறுத்து, இல்லைன்னா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா திட்டுறாங்க. இவன் கண்டுக்காம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இவங்களை பொறாம பட வைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த பொண்ணு கூட இவன் சுத்துவான். இவங்க தான் பொறாம பண்ணல, அதனால அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ரூடா பேசுறான். எதுக்காக எப்ப பாரு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, என்னை விட்டு விலகி போ அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு கிளம்பிடுவான். ஏன் திடீர்னு இப்படி பேசிட்டு போறான் அப்படின்ற மாதிரி இந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அழுத மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. ஈரினோ என்னாச்சு, ஏன் சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, என்ன கண்ட மேனிக்கு திட்டிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. சரி ஃபீல் பண்ணாதன்னு ஈரின் தான் சமாதானப்படுத்துறாங்க. தாமஸும் அவரோட கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா காரை யாரோ பஞ்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பேப்பரும் இருக்கு. ஈரினை விட்டு ஒழுங்கா விலகிரு அப்படின்ற மாதிரி தான் அந்த பேப்பர்ல இருக்கு. இத பாக்குற இவரு ஷாக் ஆயிடுறாரு. ஈரின் கிட்ட விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி போலீஸ்க்கும் கால் பண்ணி வர வச்சிடுறாரு. உங்களுக்கும் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது பிரச்சனையா, உங்க பாய் ஃப்ரெண்டு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டு இருக்காரு. யாரு பண்ணான்றது உங்களுக்கு தெரியும்ல, இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியா இருக்காங்க. என் பர்சனல் ப்ராப்ளம் தானே, இதை சீக்கிரமாவே நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து போலீஸ் அனுப்பி விட்டுறாங்க. கூப்பரும் ஒரு கிளாஸ்ல தான் இருக்கான். என்ன ரூம்ல வந்து பாருன்ற மாதிரி இவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இவனும் ரூம்ல பாக்குறதுக்காக வந்துடுறான். என்ன மேடம் கூப்பிட்டீங்க, இப்பயாவது என்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்க போறீங்களா இல்லையான்ற மாதிரி கேக்குறான். நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும், நான் போலீஸ் கிட்ட போனா உன் லைஃபே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த போட்டோலாம் கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரி இவன் வேணும்ட்டு எடுத்த போட்டோலாம் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். இது மட்டும் நெட்ல லீக் ஆச்சுன்னா உங்க லைஃப் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டுறான். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, இது லீக் ஆனாலும் என் மேல தப்பு இல்லைன்றதை என்னால புரிய வச்சிட முடியும். இதுக்கு மேல எனக்கு தொல்லை குத்துன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா போலீஸ் கிட்ட உன்னை பத்தி டீட்டெயிலா சொல்ல வேண்டி இருக்கும்ன்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. இவன் லைட்டா இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிச்சிடறான். இப்ப கேம்ல ஆப்போனன்ட் டீம் ரொம்ப கோவமா திட்டிட்டு இருக்கான். அக்காவும் சத்தம் கேட்டு வந்துடுறாங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவன் நார்மலா சொல்லி அக்காவை அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். இப்ப ஈரினா பழி வாங்குறதுக்கு ஒரு பிளானை இவன் முடிவு பண்ணிடுறான். கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப ரூடா பேசினால, அதுக்காக மன்னிப்பு கேட்கிறான். உன்னை மீட் பண்ணி பேசணும்னு சொல்றான். அவங்களும் சரின்ற மாதிரி இவனை மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இவனும் நடந்த விஷயத்துக்காக சாரி கேட்கிறான். நான் அவன் கூட சுத்துறது ஈரினுக்கு சுத்தமா பிடிக்கல, நம்மள பிரிக்கிறதுக்கு பிளான் எல்லாம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க எதுக்கு பிளான் போட போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. உண்மையிலேயே அவங்க பிளான் போடுறாங்க, என்ன திட்டமிட்டு அவங்க ஃபெயில் பண்ணிருக்காங்க. நான் உன்னை விட்டு விலகினாதான் என்ன பாஸ் பண்ணுவேன்ற மாதிரி என்ன மிரட்டினாங்க, அதனால தான் உங்ககிட்ட கோவமா பேசினேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல இவன் சொல்றதை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நான் எப்படியாவது பாஸ் பண்ணோம், அதே மாதிரி உன்னை விட்டு பிரியவும் கூடாது, அதுக்கு நம்ம தான் அந்த மார்க்கை மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப மார்க்கை எப்படி மாத்துறது அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்றாங்க. நான் சாவியை ரெடி பண்ணிட்டேன், இன்னைக்கு நைட்டு கேம்பஸ்க்கு வந்துரு, நம்ம ரெண்டு பேருமே உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இந்த பொண்ணை ஏத்துக்கிறா. ஈரின் இதை மனசுக்குள்ளேயே வச்சிருக்க முடியாதுல்ல, அதனால நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்கு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இது எதுக்காக முன்னாடியே சொல்ல, முன்னாடி சொல்லியிருந்தா ஏதாவது பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் போட்டோஸ் எல்லாம் லீக் பண்ணிடுவான்னு சொல்றான். எனக்கு பயமா இருக்கு, வேற ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. எல்லாருமே கிளம்பி போனதுக்கு அப்புறம் கேம்பஸ்க்கு வந்துடுறாங்க. இப்ப கள்ளசாவி மூலியமா உள்ள வந்துடுறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜாக்கோட ஹோட்டல்ல தான் இருக்காங்க. போனை சிங்குக்கு பக்கத்துல வச்சிடுறாங்க. பக்கத்துல இருக்க பாத்ரூமுக்கு போயிடுறாங்க. இப்பதான் பாத்ரூம்ல இருந்து கிறிஸ்டினா வந்து அந்த போனை பாக்குறாங்க. கரெக்டா தம்பி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்க போட்டோ தான் அனுப்பி வச்சிருக்கான். இத பாக்குற இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. தம்பி ஏமாத்தி எடுத்தான்றது இவங்களுக்கு தெரியாது இல்ல, ஈரின் மேலதான் தப்புன்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்ப கூப்பர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துறான். அதே மாதிரி ஈரின் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல ஈரினும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு கிறிஸ்டினா வராங்க. ஒரு டீச்சரா இருந்துட்டு என்னோட தம்பி கூட இப்படிதான் பண்ணுவியான்ற மாதிரி கேக்குறாங்க. எது இவன் உன்னோட தம்பியா, இவன் மேலதான் தப்புன்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறாங்க. அப்பதான் திரும்பி அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஸ்டெஃப்னி என் கூட தான் இருக்கா, காப்பாத்தணும்னா இந்த இடத்துக்கு வாங்க மேடம் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்கான். அவங்க ஸ்கூல்ல தான் இருக்காங்க. அந்த பொண்ணு அவன் எதுனாலும் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஈரின் பயப்படுறாங்க. மூணு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரின் ரூம்குள்ள இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. இவரோட பேப்பர்லாம் தேடிட்டு இருக்காங்க. இவரு என்ன சொல்றாருன்னா, வெளியே சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு, நீ பேப்பரை தேடிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை மட்டும் விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கதவு லாக் ஆயிருக்குல்ல, இவங்களும் கதவை தட்டிட்டு இருக்காங்க.
இவங்க கதவு தட்டுறது உள்ள இருக்க அந்த பொண்ணுக்கு கேக்குது. யாரு கதவை தட்டுறா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கிறா. பாக்கலான்ற மாதிரி வெளியெல்லாம் வந்துட்டு இருக்கா. இவங்களால கதவை திறக்க முடியல, அதனால ஹீரோவை மட்டும் இந்த இடத்துல விட்டுறாங்க. இவங்க 2 பேருமே வேற எங்கேயாவது போக முடியுமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும் போது கூப்பரும் பின்னாடி வரான். ஒரு கத்திரிக்கோலை வச்சு இவங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கான். இவரு மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பொண்ணு வந்துடுறா. கதவை தர அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு இவர் யாருன்னே தெரியல, நீங்க யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. இங்க கூப்பர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் பின்னாடியே வந்து சடனா முதுகுல குத்திடுறாரு. இப்ப கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அது இவரோட அக்கான்னு தெரிய வருது. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஹீரோயினை தனியா வர வச்சு கதையை முடிக்கிறது தான் இவரோட பிளானா இருக்கும். இவங்க வந்து இறந்து போனதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கிட்ட இவர் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் மேல இந்த பொண்ணு கோவப்படுறா. உங்களால தான் எல்லா பிரச்சனையும் சொல்றா. இல்ல அவன் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கான், முதல்ல கதவை தர அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புரிய வைக்கிறாங்க. இந்த பொண்ணு இவங்க சொல்றதை ஏத்துக்கிறா. கடைசியில கதவை திறந்து வெளியே வந்துடுறா. இந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கார் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் கிறிஸ்டினா கீழே விழுந்து இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி 3 பேருமே சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பின்னாடி இருந்து கூப்பர் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோயினை லாக் பண்ணிடுறான். பக்கத்துல வந்தீங்கன்னா காலி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். அதை மீறியும் ஜாக்கு பக்கத்துல வந்து அவன் கூட சண்டை போடுறாரு. ஆனா கூப்பர் இருக்கான் பாத்தீங்களா, ஜாக்கு அடிச்சு போட்டுறான். மேற்கொண்டு ஹீரோயினை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் எடுத்துட்டு வந்து இவன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவன் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறான். இவங்க போலீஸ்க்கு தகவலை கொடுத்ததுனால கொஞ்ச நேரத்துல போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பையனை லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு கிரைம் நடந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இந்த கிரைம் தான் நடந்திருக்கும். வந்த ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் கிறிஸ்டினா இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களோட பாடி எல்லாம் அங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவன் வேனுக்குள்ள இருந்து சோகமா பார்த்துட்டு இருக்கான். அக்காவோட இறுதி சடங்குக்காக இவனை வெளியே கூட்டு வந்திருப்பாங்க. இவனும் பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். இவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான்ல, அதனால இவனுக்கான ட்ரீட்மெண்ட் தான் தராங்க. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.